வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரதுண்டாய் தன்னோர் நெஞ்சு பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புவேச குரு சுக்கர சனிப்பேச்ச ரகாவ கேதவனுங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய ஸ்வாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவணபவாய் நமக. இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, துலா லக்னத்துக்கு சூரியன் நின்ற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற விஷயம் தான் பேசிட்டு வர்றோம். சூரியனை பற்றி தான் பேசிட்டு வரோம் ஒவ்வொரு லக்ன வயசா. துலா லக்னத்துக்கு சூரியன் லக்னத்திலேயே நின்னார்னா அவர் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி லக்னத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுவார்? பாதகத்தை தான் செய்வார். நற்பலன்கள் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அங்கே அவர் நீச்சமாகிறார். ஓகேங்களா? அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? வாய்ப்பு கிடையாது. 2ஆம் இடம், துலா லக்னத்துக்கு 2ஆம் இடம், 11 குடையவன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது தனம் சேரும். குடும்பம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? தன்னுடைய நட்பு வீடு, சூரியனுக்கு அது நட்பு வீடு. இவர் 11ஆம் இடம், பாதகாதிபதியாக இருந்தாலும் 11ஆம் இடம் இருக்கும்போது ஓரளவுக்கு வருமானம் நல்லா இருக்கும், லாபங்கள் நல்லா பெருகும். ஏன்னா 11 குடையவன் 2ஆம் இடத்திலும் 2 குடையவன் 11ஆம் இடத்திலும் இருப்பது மிக அற்புதமான ஒரு பலாபலம் தான். 2 பரிவர்த்தனையாக இருந்தால் சூப்பர். ஓகேங்களா? குரு பார்வை பெற்றிருந்தா இன்னும் சூப்பர். ஓகேங்களா? ஜாதகத்தில் சூரியன் துலா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நின்று பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த ஸ்தானாதிபதியோட சேர்ந்திருந்தாலும் குரு பார்வை பெற்றிருந்தாலும் அற்புதமா இருக்கும். நல்லா பணம் காசு எனி டைம் போகணும், நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோம்னா துலா லக்னத்துக்கு 3ஆம் இடம், 3ஆம் இடத்துல சூரியன் நிற்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? 3ஆம் இடத்துல துலா லக்னத்துக்கு சூரியன் மறையலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும். நல்ல வெற்றிகள் ஏற்படும், தொழில் வெற்றி, இளைய சகோதர வழியில் நன்மை, எல்லாமே நல்ல நற்பலன்களாக நடக்கும். துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியன், சனியோட வீடு. அங்கே 11 குடையவன் இருக்கும்போது நன்மை தீமை ரெண்டுமே கலந்துதான் நடக்கும். நன்மை தீமை ரெண்டுமே கலந்துதான் நடக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அது பகை வீடு. பகை வீடு. அவர் குரு பார்வை பெற்றோ அல்லது தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஏறி இருந்தாருன்னா நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். பகை வீடு பகை ஸ்தானம் ஏறி இருந்தால் அந்த அளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது நட்பு வீடாக இருந்தால் ஒரு அளவுக்கு நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? அடுத்து வரணும்னா துலா லக்னத்திற்கு 5ஆம் இடம் கும்பம், சனி வீடு. ஓகேங்களா? இங்கே புத்திரர்களால பிரச்சனைகள் ஏற்படும். புத்திரர்களால சூரியன் அங்கே போய் நின்றாருன்னா பிரச்சனைகள் ஏற்படும். சனி சூரியன் பகை. அப்போ இவருக்கு வேற பாதகாதிபதி வேற. அவர் போய் 5ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் நின்னா குழந்தைகளுக்கு மத்தியில் தகப்பன் மகன் உறவு பால்படும். குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். லக்னாதிபதிக்கும் அவருடைய மகன்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, பலன்கள் நல்லா இருக்காது. அது பாதகாதிபதிங்கிற ஸ்தானத்தில் அவர் போய் 5ஆம் இடத்துல அமையும் போது ஆண் குழந்தைகள் பிறக்கும். அதனால நம்ம பிரச்சனையில அவர் சந்திப்பார். நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏற்படும் குழந்தைகள் மூலமா. குரு பார்த்தா பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? குரு பார்த்தா பலன்கள் மாறுபடும். நான் ஜென்ரலா சொல்றேன், பயத்தை போடுறேன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஜென்ரலா சொல்றேன், அது கொஞ்சம் உண்மையும் அதில் இருக்கு. ஓகேங்களா? சனியோட வீட்டில் சூரியன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஜென்ம பகை சூரியனுக்கு. ஓகேங்களா? குரு பார்த்தா நிவர்த்தி உண்டு. அடுத்தது 6ஆம் இடம், துலா லக்னத்துக்கு 6ஆம் இடம் குருவோட வீடு, சத்ருஸ்தானம். ஓகே, இருக்கலாம். கெட்டவன் கெட்ட ஸ்தானம் ஏறி நின்றால் கிட்டிடும் ராஜயோகம் வேற. பாதகாதிபதி 6ல் போய் மறையிறது யோகம்தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? நல்லது நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடம் நேசம், அங்கே போய் இவர் போய் உச்சமாகிறாரு. பாதகாதிபதி உச்சமாகிறாரு. அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறது கடினம். அவருடைய நட்பு வீடு தான். நட்பு வீட்டில் இவர் 11 குடையவன் அங்கே போய் இருக்கிறாரு. ஓரளவுக்கு நல்லது நடக்கும். அரசு வழியில மேன்மை ஏற்படும். சுபகிரகத்தோட பார்வை பெற்றிருந்தால் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது அஷ்டமஸ்தானம் சூரியன், சொல்லவே வேண்டியதில்லை. இவர் ஏற்கனவே பாதகாதிபதி. தன்னுடைய இன்னொரு வீடு 8ஆம் இடம். அவ்வளோதான், கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள். ஒரு அரசாங்க வழியிலலாம் படுதோல்வி சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். கஷ்டங்கள் நிறைய வரும்.
ஓகேங்களா? தொழிலில் நஷ்டம், கடன் பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் கொடுத்துரும். 6ஆம் இடத்துல நிற்கும்போது அதை கொடுக்கும். 6ஆம் இடத்துல நிற்கும் போதோட ஓரளவு குருவோட வீடுன்னு ஜமாளிச்சிடலாம். குருவோட வீடு தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கும்போது அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் சுக்கரனோட வீட்டில் 8ஆம் இடத்துல வந்து சூரியன் நிற்கும் போது கடன் பிரச்சனைகள் அதிகமாயிடும். பிரச்சனை, சண்டை, சச்சரவு எல்லாமே ஏற்படும். உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். சூரியநாராயணன் கோயில் போகணும். ஓகேங்களா? வழிபாடுகள் வச்சுக்கணும். சுக்கரன் கஞ்சனூர் கோயிலுக்கு போகணும். 8ல் சூரியன் நின்னா. ஓகேங்களா? சூரியன் சுக்கரன் சேர்ந்தா கலத்திர தோசை, கடுமையான கலத்திர தோசை ஏற்பட்டுரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, போராட்ட பிரிவினைகள் எல்லாம் ஏற்பட்டுரும். சுக்கரனோட வீட்டில் நின்னாலே கலத்திர தோசை ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளாக வரும். ஓகேங்களா? அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது 9ஆம் இடம் நல்ல இடம். புதனுக்கு நட்பு வீடு. 11 குடையவங்கிற ஸ்தானம் பலம் பெற்று அந்த இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட பாக்கி ஸ்தானம்ங்கிறதுனால நல்லா இருக்கும். தனிச்சு நிட்டாப்புல தகப்பன் காரணிங்கிறதுனால அப்பாவுக்கு உடல் உபாதை, உடல் கெடுதல் எல்லாம் பிடிக்கும். ரெண்டுமே கலந்து தான் கொடுக்கும். துலா லக்னத்தை பொறுத்தளவு சூரியன் வந்து நன்மை தீமை ரெண்டையும் கலந்து தான் கொடுப்பார். நன்மை தீமை ரெண்டையும் கலந்து தான் கொடுப்பார். குரு பார்வை பெற்றிருந்தால் தீமைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? புதனோட வீடு பார்த்தாச்சு, 10ஆம் இடம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா கடகம் 9ஆம் இடம் முடிஞ்சு கடகம் 10ஆம் வீடு. ஓகேங்களா? 10ஆம் இடத்துல வந்து சூரியன் நிற்கும்போது 11 குடைவன் 10ஆம் இடத்துல நிற்கும்போது அதுக்கு அது விரயஸ்தானம், தொழில் ஸ்தானம். தொழில் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்கிற அளவுக்கு இருக்காது. நட்பு வீடுங்கிற இடத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேங்களா? நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சூரியநாராயண கோயிலுக்கெல்லாம் போகணும், வழிபாடுகள் வச்சுட்டோம்னா நல்லது நடக்கும். அடுத்தது தன்னுடைய சொந்த இடத்துல இருக்கலாம். அவரு சொந்த 11 குடைவன் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது பாதகங்கள் நடக்காது. ஓகேங்களா? அதனால லாபங்கள் பெருகும், நன்மைகள் ஏற்படும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12ஆம் இடம் புதனோட வீடு, விரயங்கள் அதிகமாகும். ஓகேங்களா? நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது வந்துடும். நம்ம சம்பாதிக்கிற வசல வீண் விரயங்கள் தான் ஏற்பட்டு இருக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் வந்து நிற்கும் போது. ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக, பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபண்டில் சூரியன் இருக்கிறப்போ. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிக்கங்க. ஓகேங்களா? எங்கிட்ட ஜோதிடம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், அப்புறம் சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படின்ட்டா, திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.